ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம சிறை படத்துல உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான டீடைலிங் ஒர்க்ஸ் தான் பார்க்க போறோம். சிறை மூவி ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான். அதுல 60% காட்சிகள் அப்படியே உண்மை சம்பவத்தையே எடுத்து வச்சிருக்காங்களாம். இந்த படத்தோட ரைட்டர் தமிழ் அவர்கள் போலீஸ் ஆபீசரா இருக்கும்போது அவருக்கு நடந்த உண்மை சம்பவம் தான் இந்த படத்தோட மைய கருவே. சரி வாங்க, என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான டீடைலிங் ஒர்க்ஸ் இந்த படத்துல பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல நடிச்ச கேரக்டர்ஸ்க்கு வச்ச நேம்ல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஹீரோ விக்ரம் பிரபு. இவருக்கு வி கதிரவன் அப்படின்ற நேம் வச்சிருப்பாங்க. உன் பெயர் என்ன? ஐயா, கதிரவன் ஐயா. ஆக்சுவலா இந்த நேம் எதுக்கு இவருக்கு ஃபர்ஸ்ட்டா வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த கதைய பத்தி பேசிட்டு இருக்கும்போது, இந்த கதையோட தலைப்ப ரைட்டர் அண்ட் டைரக்டர் தமிழ் அவங்களுடைய நேம வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவருடைய நேம் வேணாம் அப்படின்றதுனால, வெற்றிமாறன் சாரோட நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்ற மாரி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட நேமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, வெற்றிமாறன் சாரோட பையன் பேரு கதிரவன். அந்த நேம ஹீரோவுக்கு வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இவருக்கு வி கதிரவன் அப்படின்னு நேம வச்சிருக்காங்க. அடுத்ததா படத்தோட செகண்ட் ஹீரோவா நடிச்ச அப்துல் ரவுப். சொல்லப்போனா இவர் தான் உண்மையான ஹீரோவே இந்த படத்துக்கு. அப்துல் ரவுப் ஐயா, அப்பா பேரு யார் சொன்னீங்க? இவருக்கு இந்த படத்துல முஸ்லீம் நேம் தான் வச்சிருப்பாங்க, அப்துல் ரகப் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மையான ஸ்டோரியில அந்த பையன் ஒரு ஹிந்து. பட் இந்த படத்துக்காக தான் இவருக்கு அப்துல் ரகூப் அப்படின்ற முஸ்லீம் நேமை யூஸ் பண்ணிருக்காங்க. அதுலயும் இந்த நேம்ல உள்ள ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இலங்கை தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் 1995 வருஷத்துல இலங்கை போர் வந்து பயங்கரமா உச்சகட்டத்துல நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல தமிழ்நாட்டுல இருந்து பல இளைஞர்கள் அதை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க பல இடங்கள்ல. இந்த மாதிரி சிங்களர்களையும் நம்ம மத்திய கவர்மெண்டையும் கண்டிச்சு திருச்சியில் நடந்த ஒரு போராட்டத்துல தான் முதலா ஈழ தமிழர்களுக்காக தீக்குளிச்சு ஒரு மனுஷன் இறந்து போறாரு. அவர் தான் இந்த அப்துல் ரகூப். ஈழ மக்களின் துயரம் விரைவில் தீர்க்கப்படாவிட்டால் ஆயிரம் அப்துல் ரகூப் எழுவார்கள் அப்படின்னு ஒரு முழக்கத்தோடவே இறந்து போறாரு. இதன் மூலமா ஈழ தமிழர்களுக்காக தீக்குளித்த முதல் தமிழக இளைஞர் அப்படின்ற பேரு அப்துல் ரகூப்புக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் அந்த போலீஸ் ஆபீசர் ஜீப்ல போகும்போது சொல்லுவார். 1995 ஈழத்தமிழர்களுக்காக தீக்குளிச்ச முத தமிழன்டா. நாங்களும் மனுஷனா தமிழனா இந்தியனா வாழ்ந்துகிட்டு தாண்டா இருக்கிறோம். அதே மாதிரி அந்த போலீஸ் ஆபீசரோட நேம் பாத்தீங்கன்னா காதர் பாஷா அப்படின்னு இருக்கும். அதுக்கு பின்னால இருக்க சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ரைட்டர் தமிழ் அவர்கள் போலீஸ் ஆபீசரா இருக்கும்போது சேம் இதே மாதிரி ஈழத்தமிழர்களுக்காக தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தும் போது அந்த போராட்டத்தில் பல்வேறு இடங்கள்ல போய் பங்கேற்றிருக்காரு. அப்படி ஒரு போராட்டத்தில் போய் கலந்துக்கும் போது போலீஸ் ஆபீசர் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்றாங்க. அப்படி ரிமாண்ட் பண்ணி விசாரிக்கும் போது நான் ஒரு போலீஸ் ஆபீசர் சார் அப்படின்னு இவர் சொல்றாரு. போலீஸ் ஆபீசர் ஒன்னு அவரை கூப்பிட்டு தனியா பேசி, இந்த மாதிரிலாம் இது பண்ண முடியாதுப்பா, உங்களுக்கு நல்லதே நடக்கும், அவங்க கண்டிப்பா வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெயில போய் அடைக்காம அவரை லாரி ஏத்தி அனுப்பிச்சு விடுறாரு. அவரு ஒரு இஸ்லாமியர். அவரை மைண்ட்ல வச்சுதான் இந்த போலீஸ் ஆபீசருக்கு காதர் பாஷா அப்படின்ற நேம் வச்சிருப்பாங்க. நானும் முஸ்லீம் தாண்டா. சேம் அதே மாதிரி படத்துலயுமே இவங்க எல்லாத்தையுமே அவர் ஜீப்ல கொண்டு போயிட்டு ஒரு லாரியை மறிச்சு தான் ஏத்தி விடுவாரு. அடுத்தது அந்த படத்துல ஒரு இன்ஸ்பெக்டருக்கு பாலாஜி அப்படின்ற நேம் வச்சிருப்பாங்க. அதாவது லாங் எஸ்கார்ட் போறதுக்கு ஒருத்தர் லீவு கேட்பாரு. அப்போதைக்கு ஒருத்தர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவார் தெரியுங்களா, அவர் தான். அவருடைய பேர் வந்து பாலாஜி. சேம் இதே மாதிரி தான் ரியல் ஸ்டோரியிலுமே தமிழ் சார் அவங்க ஒரு டியூட்டி முடிச்சுட்டு வந்து இன்னொரு பையனுக்கு லீவ் கொடுக்காதனால இவர் போயிட்டு கேட்கும்போது நீ வேணா போ அப்படின்னு சொல்லுவாரு. சேம் அந்த கேரக்டர் மைண்ட்ல வச்சுதான் அவரோட ரியல் நேமையே இந்த படத்துல இந்த ஆபீசருக்கு வச்சிருப்பாரு. இது அவர் இன்டர்வியூலே சொல்லியிருப்பாரு. அந்த எஸ்ஐ பேர்லாம் குறிப்பிட்டு இருந்த பாலாஜின்னு சொல்லி அவர் லீவே தர மாட்டாப்ல யார்ல. அடுத்ததா இந்த படத்துல நேம்லயே ஒரு சமத்துவத்தை காமிச்சிருப்பாங்க. ஹீரோட நேம் வந்து கதிரவன். ஹீரோ ஒய்ஃபோட நேம் பாத்தீங்கன்னா மரியம் அப்படின்ற ஒரு கிறிஸ்டியன் நேம். அதே மாதிரி அந்த பையனோட நேம் அப்துல் ரகூப். அது வந்து ஒரு இஸ்லாமிய நேம். 3 மதத்தையுமே இந்த படத்துல வச்சு ஒரு சமத்துவத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி ரியல் ஸ்டோரியில அந்த பையன் ஒரு ஹிந்துவா இருந்தாலும் நம்ம நாட்டுல இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கிற விஷயங்களை கருத்துல கொண்டு அவங்கள ஒரு பாசிட்டிவான நல்ல கேரக்டரா காமிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பையனுக்கு ஒரு இஸ்லாமிய ரோல் கொடுத்து அந்த பையனை நடிக்க வச்சிருப்பாங்க. இது ஒரு சூப்பரான நல்ல விஷயம். அடுத்ததா இந்த படத்துல டேட் அண்ட் பீரியட் கண்டினியூட்டியை சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு பஸ்ல ஏறும்போது அந்த டைம்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா இருந்த மூப்பனார் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுற விதமா ஒரு விளம்பர பலகை அங்க வந்து சுவத்துல வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா 2002 அப்படின்னு போட்டிருக்கும். இந்த கதை நடக்கிறது 2003 இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி வரைஞ்ச அந்த விளம்பரம் செவத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அடுத்ததா இவர் ஒயின் ஷாப்புக்குலாம் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டுல உள்ள கேலண்டரை காமிப்பாங்க. அதுல 2000 இயர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சேம் இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவரோட பேக் சைட்ல செவத்துல இருக்க போஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சர்க்கஸ் விளம்பரம் போட்டிருப்பாங்க. அண்ட் காக்கா காக்கா படத்தோட மூவி போஸ்டர் எல்லாம் போட்டிருப்பாங்க. சோ அதுலயுமே வந்து 2003 அப்படின்றது கரெக்டா மென்ஷன் ஆயிருக்கும். அடுத்ததா அவங்க கோர்ட்டுக்கு வந்துட்டு கோர்ட்ல உள்ள டீ கடையில டீ குடிக்க
படிக்கும்போது அந்த நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது கோர்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது 2003ல சச்சின் டெண்டுல்கர் அவங்களுக்கு ஒரு ஃபாரின் கார் கம்பெனி ஒரு காரை கிஃப்டா கொடுத்திருப்பாங்க. அந்த காருக்கு இவர் வந்து டாக்ஸ் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல கோர்ட்ல கேஸ் போட்டு அது ஒரு நோட்டீஸ் வந்து டெண்டுல்கருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த நியூஸை அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டிருப்பாங்க. இது வந்து 2003 அப்படின்ற ஒரு பீரியடை காமிக்குது. இந்த படத்தோட ரைட்டர் தமிழ் அவர்கள் சொல்லும் போதும் இந்த படத்தோட உண்மை சம்பவம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவாரு. சேம் அதே மாதிரி இந்த படத்துல உள்ள அந்த பீரியட் டைமிங் கண்டினியூட்டி சூப்பரா கொடுத்திருப்பாங்க. அடுத்ததா சிறை. இந்த படத்துல எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னா அந்த நீலோத்தி பாட்டு தான். ஆக்சுவலா நீலோத்தி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், இந்த பாட்டோட வரிகள் கொஞ்சம் டீகோட் பண்ணுவோம் வாங்க. முதல்ல நீலோத்தி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு மீனிங் இருக்கும், ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அந்த வகையில நீல கலருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைதி, சாந்தம், மன நிம்மதி, இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த நீல கலர் மீன் பண்ணும். அப்படிங்கிற சொல்ல என்னன்னா இப்போ சமத்துவத்துக்கு நம்ம நீளமாக தான் குறியீடாக வச்சுருக்கோம். நீல வண்ணம், ஆகாயம் நீளம், கடல் நீளம், பொதுவாக இருக்கக்கூடிய பெரும் பகுதிகள்லாம் நீளமாக தான் இருக்குது. நீளம் ஸோ நீலம் தான் இந்த உலகத்திலேயே அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கருத்தில் வச்சு தான் கவிஞர் சாரதி அவர்கள் நீலோத்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காரு. இப்படி ஒரு வார்த்தை தமிழில் கிடையாது, இவராக அறிமுகப்படுத்தியிருக்காரு. தமிழில் ராஜா ராணி அப்படின்றதான் மென்ஷன் பண்ணுவோம். பட் ராசாத்தி அப்படின்ற இன்னொரு வார்த்தை இருக்குது. இது வந்து ராஜா ராணி ரெண்டும் சேர்ந்த வார்த்தை மாதிரி ராசாத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த ஒரு வார்த்தை கிடையாது, நம்மளா உருவாக்கிக்கிட்டதான். இந்த ராசாத்தி வார்த்தையை அடிப்படையாக வச்சு தான் இந்த நீலோத்தி அப்படின்ற ஒரு வார்த்தையை உருவாக்கியிருக்காரு. இப்போ ராசாத்தி, ராசையா, ராசாத்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம நீலோத்திங்கிற சொல்ல நம்ம உருவாக்கினோம்னா இந்த ஸோ ஓவரால் சொல்ல போனால் எனக்கு மன நிம்மதி கொடுக்கக்கூடிய, எனக்கு ரொம்பவும் பிடிச்ச, என்னுடைய உலகத்தில் பாதிக்கு மேலே இருக்கிறது நீ தான் அப்படின்றத குறிப்பிடுற விதமாக தான் இந்த நீலோத்தி அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு கவிஞர் சாரதி அவர்கள். நீலோத்தி நீலோத்தி. அடுத்த வரியிலேயே பார்த்தீங்கன்னா மூசாவை தேடி ஈசன் கிட்ட துவாவும் செஞ்சு வணங்கின அப்படின்னு வரும். மூசாவை தேடி ஈசங்கிட்ட. ஆக்சுவலாக மூசா அப்படின்றது இஸ்லாமிய இறை தூதர் வந்து மூசா நபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட சாமியை தேடி ஈசன் கிட்ட துவாவும் செஞ்சு வணங்கினேன். ஸோ இந்த வரி பார்த்தீங்கன்னா இஸ்லாம் ஹிந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இவங்க லவர்ஸும் அப்படிதான், இவர் இஸ்லாமியர் அவங்க ஹிந்து. இந்த வரி வந்து அவ்வளோ சூப்பரான வரி. அடுத்த வரியில இருட்டறையில தான் இருந்தவன் வெளிச்சத்தை காட்டிய முமீனுமே நீ அப்படின்னு சொல்லுவாங்க. இருட்டறையில தான் இருந்தவன். முமீன் அப்படின்னா அரபிக் மொழியில நம்பிக்கையுடையவர் அப்படின்னு பொருள். அதாவது இருட்டறையில இருந்தவனா வெளிச்சத்தை காட்டிய நம்பிக்கையான ஆளும் நீ தான் அப்படின்னு அந்த பொண்ணை இவர் சொல்லி பாடுற மாதிரி இருக்கும் அந்த வரிகள். அடுத்து அந்த பொண்ணு பாடுற ஒரு வரி வரும். நேந்து கிட்ட சாமி கிட்ட எஞ்சாமிய பாத்துக்க. நேந்து கிட்ட சாமி கிட்ட எஞ்சாமிய பாத்துக்க. அதாவது அந்த பையனை இந்த பொண்ணு தன்னோட சாமியா நினைக்குது. ஸோ இந்த சாமிக்காக ஒரிஜினல் சாமி கிட்ட நேர்ந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த வரிகள் வரும். அவ்வளோ ஒரு அருமையான வரிகள். அடுத்தது அந்த ஆண் பாடுவான், நினைச்ச வாழ்க்கை வேணும்னு நெஞ்சம் கிடந்து ஏங்குதே, படைச்ச சாமி கேட்காததையும் படிச்ச சாமி கேட்குது. படைச்ச சாமி கேட்காததையும் படிச்ச சாமி கேட்டதே. அந்த பொண்ணு கூட நான் சேர்ந்து வாழணும் அப்படின்றதான் என்னோட மனசுல இருக்க ஆசை. அது வேணும்னு என் மனசு கிடந்து ஏங்குது. அந்த ஏக்கத்தை தீர்த்து வச்சு அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு மாதிரி என்னோட குறைகளை படைச்ச சாமி கூட கேட்கல, ஆனா படிச்ச சாமி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசரா இருக்க விக்ரம் பிரபுவை மென்ஷன் பண்ணி இந்த வரிகள் எழுதியிருப்பாங்க. ஆஹா, அருமையான வரிகள்ப்பா. அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா எல்லாரையும் போல நல்லா இருப்போம்னால நீதி தரும் சேதி வரும் நமக்குண்டு அழகிய எதிர்காலம். எல்லாத்தையும் போல நம்மளும் நல்லா இருப்போம், அது கூடிய சீக்கிரத்துல நடக்க போகுது. கோர்ட்ல விடுதலை பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சேதி வரும், அதுக்கப்புறம் நமக்காக ஒரு எதிர்காலம் காத்திருக்குது அப்படின்றத சொல்றதுக்காக தான் நீதி தரும் சேதி வரும் நமக்குண்டு அழகிய எதிர்காலம் அப்படின்ற வார்த்தைகள்ல குறிப்பிட்டிருப்பாங்க. உண்மையிலே இந்த வரிகள் எல்லாம் அவ்வளோ அழகான வரிகளா இருக்குது. இந்த பாடல் வரிகளை எழுதி கொடுத்த கவிஞர் சாரதி அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகருக்கு ஆல்சோ. அடுத்ததா கோர்ட்ல அந்த பையனை ஹியரிங்க்கு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது கோவிலுக்கு போவாங்க. அப்போதைக்கு இந்த பொண்ணு வாங்க சார் கோவிலுக்குள்ள சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடும். பட் இவர் வந்து அந்த கடவுள் எனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கல, அதனால நான் சாமி கும்பிட்டு வரல, நீங்க கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. பட் இந்த ஒரு சீனை படத்தோட ஆரம்பத்திலேயே அவருக்கு சொல்லியிருப்பாங்க. ஸ்டார்டிங்லேயே வர சாங்ல அவங்க அம்மா சாமி கும்பிட்டுட்டு திண்ணூறு பூசத்துக்கு அவரை கூப்பிடுவாங்க. பட் அவர் வந்து எனக்கு திண்ணூர்லாம் வேணாம் அப்படின்ட்டு போவாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் மிரட்டி மறுபடியும் இந்த திண்ணூர் வந்து பூச வைப்பாங்க. ஸோ இந்த டைம்லயே அவருக்கு சாமி கும்பிடுறது மேல பெரிய நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கும். அதே மாதிரி 2003 டைம்ல விஜயகாந்த் அவர்களுக்கு மூல முடுக்கு கிராமங்கள் எல்லா ஏரியாலையுமே ரசிகர் மன்றம் இருந்துச்சு அப்படின்றத சிம்பாலிக்கா உண்மையை சொல்ற விதமா 2-3 இடங்கள்ல விஜயகாந்த் சாரோட ரசிகர் மன்றத்தோட போர்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா அப்துல் ரஹூப் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம். பட் அவங்க அம்மா பேசுறது பார்த்தீங்கன்னா தமிழ் மலையாளம் ரெண்டும் கலந்து இருக்க மாதிரி இருக்கும்.
அவரு என்னை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா போட்டோல இருந்து வெளியில வர பார்த்தாரு. அதான் காலை தவறி விழுந்துட்டாரு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத ஒரு ஃபைட்ல அந்த வளர்ந்த ஒரு ஆக்டர் இருப்பாரு. அந்த ஆக்டர் சொல்லியிருப்பாரு. இவங்க அப்பன் இந்த ஊர்ல சேலைய வர மாட்டாங்க. வரும்போதே கேரளால இருந்து ஒரு தள்ளிட்டு வந்து இங்கே அண்டிட்டான். இந்த டைலாக் மூலமா அவங்க அம்மாவை அவங்க அப்பா கேரளாவில் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்றது தெரிய வரும். இந்த ஒரு டீடைலிங்குமே அவங்க ஒரு டைலாக்ல வச்சிருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு படத்துல இன்னொரு டவுட் இருக்குது. இவங்க அம்மாவும் இதே மாதிரி தமிழ் மலையாளம் கலந்து பேசுற மாதிரி இருக்கும் இந்த படத்துல. சேம் அதே மாதிரி 2வது தடவை அவரை ஹியரிங் கூட்டு போகும்போது அங்க இருக்க ஜட்ஜு பேசுற லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா மலையாளம் தமிழ் கலந்து பேசுற மாதிரி இருக்கும். ஸோ இதை எதுக்கு வச்சாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. சார் எனக்கே சட்டம் சொல்லி கொடுக்குறீங்க. ஐயா இல்லைங்கய்யா. முதல்ல ஒரு கொலைக்கு 5 வருஷம் தான் தண்டனை யாரு சொன்னவங்க? அடுத்தது இந்த படத்துல வந்து ஒரு ஐகானிக் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் கோர்ட்ல இவர் தொழுதுட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. நடுவுல விக்ரம் பிரபு நின்றுட்டு இருப்பாரு. ஸோ நம்ம நாட்டில் இருக்க அரசியல்வாதிகள் என்னதான் ஒரு மதத்தை வச்சு மதவாத பிரிவினையை உண்டு பண்ணி நம்மளெல்லாம் பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த மாதிரி படங்கள்ல அப்பப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமிக்க தான் நம்மலாம் ஒண்ணுக்குள்ள ஒன்று, நம்மலாம் ஒரே இந்திய மனிதர்கள், இந்தியர்கள் அப்படின்றது அழகா மென்ஷன் பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஒரு அரசியலும் பேசியிருப்பாங்க. அழகான ஒரு ஃப்ரேமும் வச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு. இந்த ஒரு சீன் மூலமா படத்தை பத்தி நம்ம இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இந்த படத்துல அந்த லவர்ஸ் ஜோடிகள் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா சீன்ஸா வச்சிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வாயால சொல்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அவனை வெளியே கொண்டு வந்துட்டான். இப்போ அந்த பையன் கலையரசியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா உண்மையான சம்பவத்துல இந்த லவ்வர்ஸ் இந்த ஜோடிகள் சேர்ந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்றதை விட இவங்களுக்கு தெரியாத அந்த இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா இந்த படத்தோட ரைட்டர் தமிழ் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துல வந்து செகண்ட் டைம் ஹியரிங் கூட்டி போகும்போது ஜட்ஜு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஜட்ஜ் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்னடையா கதிரவன் சொன்ன ஜட்ஜு உள்ள இல்ல. பட் ரியலா அந்த சம்பவத்துல ரைட்டர் தமிழ் அவர்கள் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது இவர் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு போயிட்டாரு வேலூர்ல இருந்து. அப்படி போகும்போது அந்த பையனை ஹியரிங்க்கு கூட்டி போக முடியல. பட் இவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு போனாரு. அப்படி இருந்தும் அவர் கண்டுக்காதனால இந்த பையன் அதுக்கப்புறம் என்ன ஆனா, அவருக்கு விடுதலை கிடைச்சா இல்லையா, ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அவங்களுக்கு அதுக்கப்புறம் தெரியல. அவருமே வந்து அவருக்கு இருந்த ஒர்க் ப்ரெஷர்னால இதை கண்டுக்கல. இதை அந்த இன்டர்வியூல அவரே சொல்லியிருப்பாரு. இல்ல அவங்க சேர்ந்தாங்களான்னு எனக்கே தெரியாது. ஏன்னா நானே அவங்கள விட்டுட்டு அந்த பையனை விட்டுட்டு வந்தோட நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன். அதை ஃபாலோ பண்ணியிருக்கணும். என்னால் முடியல. என்னோட வேலைப்பளு மறந்துட்டேன். ஆண்டவன் புண்ணியத்துல அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்திருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.